ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ அப்லோட் பண்ணல. சாரி ஃபார் தட். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருந்ததுனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த மெசேஜஸ் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்குறீங்க, சார் ஏன் சார் வீடியோ வரல, 2 days ஆச்சு, 1 days ஆச்சுன்னு. நேற்று உங்களுக்கு மார்னிங்லேயே உங்களுக்கு வீடியோ அப்லோட் மெசேஜ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஹை டைடஸ் டுடே ஐ எம் நாட் அவைலபிள். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருந்ததுனால உங்களுக்கு அப்டேட் பண்ணி நம்மளுடைய 2 டெலிகிராம் சேனல், நம்மளுடைய 2 எஜுகேஷனல் குரூப்லேயும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் நான் இப்போ தான் புதுசு நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய கண்டிஷனில் நீங்கள் இருந்தால் என்ன சார் பண்ணுவீங்க? இப்போது விஷயம் தெரிஞ்சு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்று, இல்லை எதுவுமே தெரியாமல் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்று இல்லையா? இப்போ சார் உங்களுக்கு கிட்டத்தட்ட 17-18 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கீங்க. நீங்கள் ஒருவேளை இமேஜ் பண்ணிக்கங்க, ஜீரோலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண என்னென்ன நீங்கள் உங்கள் மிஸ்டேக்ஸ்லாம் சரிப்படுத்திட்டு இப்போ திரும்ப முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எங்கெங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த கேட்டுக்கங்க. கண்டிப்பாக அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது வீடியோ. இதில் நிறைய பேருக்கு பிடிக்கும், பிடிக்கலாம், இல்லை பிடிக்காமல் போகலாம். நோ ப்ராப்ளம். உங்களுடைய கமெண்ட்ஸ் தாராளமாக தெரிவிக்கலாம். அதே மாதிரி லைக்ஸ், டிஸ்லைக்ஸ் எதுனா பண்ணுங்கள். அது மட்டும் ரிப்ளை பண்ணுங்கள் அட்லீஸ்ட். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னுடைய இந்த 17-18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்கிறேன்னா, ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மைண்ட் செட் இருக்குதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த மாதிரி மைண்ட் செட் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு ஒரு தரப்பினர் எடுத்துக்கலாம். சேவிங்ஸ் மைண்ட் செட். அதாவது ஒரு பணத்தை செலவு பண்ணுறதும் அதை ஒரு ஒழுக்கமாக டிசிப்ளினாக ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு 100 ரூபாய் சம்பாதிப்பாங்க. 100 ரூபாயில் 20 ரூபாய் சேவிங் பண்ணிவிடுவாங்க. எக்காரணத்துக்கு கொண்டு 20 ரூபாய் விட்டு கொடுக்க மாட்டாங்க. 20 ரூபாய் ஃபஸ்ட்டு சேவிங்ஸில் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது அவங்க வீட்டுக்கு என்னென்ன செலவுகள் இருக்குதோ ஒன்றுனா பட்டியல் போட்டு அதை முறைப்படி செலவு பண்ணி அதை முன்னாடி கொண்டு போவாங்க. அந்த 20 ரூபாய் லைஃப்பில் சேவிங் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பைக்குக்கு என்ன வேணும் அப்படின்னா கூட அந்த பொருள் வாங்குறதுக்காக சேர்த்து வச்சு பொருள் வாங்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ போர் அடிக்கலாம். கொஞ்சம் 10 நிமிஷம் மேபி உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக இருக்கலாம். கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். சார் வீடியோ எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஏதாச்சும் விஷயம் கமெண்ட் பண்ணலாம். இது நான் அந்த கீழ்த்தட்டத்துலேருந்து, அதாவது அடித்தட்டத்துலேருந்து வந்ததுனால எனக்கு அந்த ஃபீலிங்ஸோ அந்த வீடியோ போடுறேன், பார்க்கலாம். ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னாங்கன்னு 1 லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்கினா அந்த 1 லட்ச ரூபா சேர்த்து வச்சு வாங்குறவங்க ஒரு மைண்ட் செட், ஒரு மென்டாலிட்டி பீப்புள்ஸ். இன்னொரு மென்டாலிட்டி பீப்புள்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல வாங்கிடு, அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்குறத பற்றி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இப்போது 100 ரூபாய் சம்பளம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதை உடச்சிடுவாங்க. ஒரு 3 நாளில் காலி பண்ணிவிடுவாங்க அந்த அமௌண்ட்டை. ஒரு பைசா நிற்க வைக்க மாட்டாங்க. ப்ளஸ் ஒரு 20 ரூபாய் 30 ரூபா கடன் கூட வாங்கி செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பைக் வேணும் அப்படின்னா இஎம்ஐ போடு அப்படின்வாங்க. இஎம்ஐ போட்டு கட்டுறதை பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல வாங்கிடு. அவன் 1 லட்ச ரூபாய் பைக் 2 லட்ச ரூபாய் சொன்னால் கூட வாங்கிடுவாங்க. அதை பார்த்துக்கலாம் விடுப்பா அப்படின்வாங்க. அந்த சம்பளம் வரும், இந்த அமௌண்ட் வரும், எங்கேயோ வரப்போகிறது அமௌண்ட்டை முன்கூட்டியே வரும்னு சொல்லிட்டு நடக்க மைண்ட் செட்டு. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ இந்த கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே நினைஞ்சிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, கமிட்மெண்ட்ஸ், அவங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ், அந்த கமிட்மெண்ட்டை இதில் நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். நான் தப்புன்னு சொல்ல வரல, அந்த எண்ணம் தான். அந்த எண்ணத்தையே பணம் சம்பாதிக்கிறவங்க அவங்க தான் அதை தான் எதிர்பார்க்குறாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டோடு தேடுறாங்களா, அவங்கக்கிட்ட நம்ம எப்படி ஆட் கொடுத்தா நம்ம அவங்கக்கிட்ட கூப்பிட்டுக்கலாம் அவங்கள அப்படின்னு. அப்போ என்ன ஆகுனா, இப்போ உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன், நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துறேன், இதை வச்சு நீங்கள் பணம் பண்ணிக்கலாம், நான் ஒரு ட்ரிக்ஸ் இதை சொல்லித்தரேன், இதை வச்சு பணம் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 5000 ரூபாய் கட்டுங்க, ஒரு 2000 ரூபாய் கட்டுங்க, ஒரு 500 ரூபாய் கட்டுங்க. ஏன் அவ்வளோ? ஏன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாய் கட்டுங்க, ஒரு 10 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருப்பீங்க. இதை இந்த மாதிரி ஷார்ட்கட் ஒரு விஷயம் தேடுறவங்களை அவங்க இறையா ஆக்கிக்கிறாங்க. அதாவது அவங்க சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கிறாங்களே, ஸோ அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இவங்களை பிடிச்சி தள்ளிட்டாங்க. ஏன் அந்த விஷயம் இவ்வளோ சுற்றி வளைக்கிறேன்னா, 2 மைண்ட் செட்டில் எந்த மைண்ட் செட்டுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்க. வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் டிசைட் பண்ணிங்க. இந்த ஃபஸ்ட்டு சேவிங் மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த ட்ரேடிங்கை ஈஸியாக கற்றுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண தான் சொன்னேன். அதான் இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது சேவிங்ஸ் மைண்ட்ஸ் இருக்கிறவங்க சீக்கிரமாக கேட்ச் பண்ணிக்குவாங்க. அந்த பொறுமை அவங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த ஒழுக்கம், டிசிப்ளின் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த 2வது கேட்டகரியில் இருக்கவங்க என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சிரமப்படுவாங்க பாவம். ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் அது மாதிரி இருக்கலாம். மேபி அவங்களுடைய பேரண்ட்ஸோ இல்லை அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்த விதமும் அப்படி இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்களும் மேலே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் பார்க்கலாம் எந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. சரி, அப்புறம் இது ஒரு டைப். ஃபஸ்ட்டு மெசேஜ் சொல்லிட்டேன். 2வது பார்த்திங்க அப்படின்னா, நல்ல வேலை இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நல்ல வேலை ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கணும். வேலை இல்லாமல் நான் ட்ரேடிங் மட்டுமே முழுக்க இது உள்ளே வந்துடலான்னு இருக்கிறேன். என்னுடைய ஃபேமிலி இதை வச்சு தான் ரன் பண்ணணும், என்னுடைய கடன்லாம் இதை வச்சு தான் அடைக்கணும், இல்லை எனக்கு எதோ லாஸ்லாம் ஆகிடுச்சு, இந்த லாஸ்லாம் இதில் தான் ரிகவர் அடிக்கணும். ஒரு கமிட்மெண்ட்டோட இதுக்குள்ளே வந்தீங்கன்னா கற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம்.
என் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் என்னுடைய அனுபவம் தான் சொல்கிறேன். மேபி நான் தவறாக இருக்கலாம், அதை பற்றி நான் சொல்ல வரலான்னு. எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அந்த 17-18 வருஷத்தில் அதுவும் கூட சொல்லுவேன். ஒரு வேலை இல்லை அப்படின்னா அதுவே உங்களை வந்து ரொம்ப டீப் ப்ரெஷரில் போய்டும், உங்களை கற்றுக்க விடாமல் பண்ணும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஒரு சின்ன வேலை, அதாவது ஏதாச்சும் ஒரு மாதம் உங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுறவங்களுக்கு சேஃப்டி பண்ணிவிடுங்க. உங்களோட பசங்களாக இருக்கட்டும், உங்களோட படிப்பு செலவாக இருக்கட்டும், வீட்டு வாடகை, ஏதாச்சும் ஒரு அவங்க பர்டன் உங்கள் மேலே வந்து அந்த கற்றுக்க சொல்ல வந்து டிப்ரெஷன் ஆகக்கூடாது. ஸோ அதனால் ஒரு நல்ல வேலையை தெரிஞ்சுடுங்க. அதுலேருந்து வேலையை ட்ரேடிங் பண்ணுறதுக்காக சேவ் பண்ணுங்கள். அந்த பணத்தை சேவ் பண்ணுங்கள். நான் வந்து ஏதோ அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிடுறேன், 1 லட்ச ரூபா இருந்தால் போதும், 2 லட்ச ரூபா இருந்தால் போதும், அந்த பணத்தை வாங்கி ட்ரேட் பண்ணிடலான்ற விஷயம் வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தால் கண்டிப்பாக இல்லை, ஒரு பைசா கூட உங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது. எந்த பணத்தை எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த பணத்தை இங்கேயே விட்டுட்டு போயிடுவீங்க. இது வந்து யதார்த்தமான கசப்பான உண்மை தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டால் ஒரு சிலருக்கு வந்து போரிங்காக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ரியாலிட்டி பற்றி பேசுனா நிறைய பேர் பிடிக்கிறதுல. மறக்காமல் உங்கள் லைக்ஸை அது ரியாலிட்டி பற்றி எத்தனை பேர் உணர்றீங்க அப்படின்னு நான் லைக் வச்சு தெரிஞ்சுக்கிறேன் நான். ஓகே சரி. அதுக்கப்புறம் இந்த நல்ல வேலை சார், வேலை வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டு சார், நான் மார்க்கெட் பற்றி கற்றுக்கலான்னு இருக்கிறேன். எஸ் குட், நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் சரி, 2வது ஸ்டெப் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் என்ன கற்றுக்கணும்? இந்த கலராக கோடுங்க போது எதுவா இது கோடுன்னா என்ன? கேண்டல்னு சொல்கிறாங்க, சார்ட்டுன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்னோ பேர்லாம் வச்சு சொல்லித்தராங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்கிறாங்க, அப்புறமா என்ன சார் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ன்றாங்க, அதுக்கப்புறம் என்னென்னோ சொல்கிறாங்க சார், ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு அதுனா என்னென்னு கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை நம்ம டீப் லேர்னிங் போக சொல்லணுன்னா ஒரு சில டைமில் மாதக்கணக்கில் ஆகும், சில டைமில் வாரக்கணக்கில் ஆகும், அவங்களுடைய மெச்சூரிட்டி பொறுத்து. ஒரு சிலருக்கு வந்து புரிதலில் பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் போயிடும். ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணும், அவசரப்பட்டு பணத்தை வந்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, பணம் காலி ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ பணத்தை விடாதீங்க, பணத்தை விடாமல் கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூப்ஸ் பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அப்படின்னா என்ன இப்படின்னா என்ன ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் ஒரு புக்ஸ் நோட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் இவ்வளோ திரட்டிருக்கேன் பாரு நான் அப்படின்றத ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போ ஃபண்டமெண்டல்லாம் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, அதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கேண்டல்ஸ்னால் என்ன, ஒரு கேண்டில் சேர்த்து எப்படி படிக்கணும், எப்படி நமக்கு பிரேக் அவுட் எடுக்கணும், எங்கே பிரேக் டவுன் ஆகணும், எங்கே சப்போர்ட் எடுக்கும், எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஃபெபினாக்கினா என்ன, ரீடெஸ்ட் பண்ண என்ன, இது மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் ஒன்று சேர்த்துக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு வருவீங்க. ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் இந்த வீடியோ சென்டரில் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். ஒரே ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப் நீங்கள் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். இது வந்து ஃப்ரீயாகவே ஆக்சுவலாக வந்து கிட்ட 2019 ஸ்டார்ட் பண்ணது, இது ஃப்ரீயாகவே இருக்குது. ஆனால் என்னென்னா ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து வேல்யூ இல்லாமல் போயிடுறதுனால அதுக்குன்னு ஒரு வெபினார் குரூப்பும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் தான் அதில் ஜாயின் பண்ணிங்க, இல்லை நம்ம ஃப்ரீயில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கூட பார்த்தீங்கன்னா சரி நாங்களுக்கு காசு இல்லை என்கிட்ட, நாங்கள் வந்து எப்படி ஈஸியாக கற்றுக்குது அப்படின்னு. இப்போது நம்மளுடைய இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய லிங்க்கில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 5 years அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள். இது எதுவும் காசு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு சாம்பிள் 1 ட்ரேட் 2 ட்ரேட் நீங்கள் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ணிக்கிட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனபிள் ஆகிடும். எனபிள் ஆகிட்டப்போ உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கும் பாருங்கள், அது டெலிகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்மில் உங்களுடைய பேர், உங்களுடைய 5 years ஐடி, அந்த லிங்க் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அதனோட ஐடி, மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் இல்லை லாஸ்ட் ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். சார் இந்த வந்து கடைசியாக இந்த ட்ரேட் பண்ணேன், எனக்கு அது டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த டேட்டு இந்த டைமில் பண்ணணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு அந்த 1 நிமிஷம் டைம் எடுத்துக்க சொன்னேன். இந்த மாதம் அதாவது ஏப்ரல் முடிஞ்சிச்சு, மே மாதம் கடைசியில் அந்த வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த வெபினார் எல்லோரும் கலந்துங்க. மறக்காமல் அந்த கூகுள் அக்கௌண்ட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. உங்களுடைய 5 years ஐடி எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்க பாருங்கள். இதோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் அந்த லிங்க் கூட அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள், ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க வந்துடும். அந்த லிங்க்கு கூட நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ கீழே எஜுகேஷனல் குரூப் இருக்கு பாருங்கள், இந்த கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த குரூப்பை ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ எஜுகேஷனுக்காக இவ்வளோ விஷயம் சென்ட் பண்ணியிருக்கேன். இல்லை சார் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்றவங்க சரி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இல்லை, நம்மளோட யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த 7 years லாஸ்ட் வீடியோ பாருங்கள். என்னுடைய 7 வருஷம் லாஸ் எப்படி ஸ்டார்டிங்கில் ஆச்சு. நிறைய பேர் ஒத்துக்கல சார் 7 வருஷம் லாஸ் ஆகுது அப்படின்னு. எஸ் கண்டிப்பாக 7 வருஷம் ஒரு பைசா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் விட்டுட்டு போயிடலான்னு கூட தோணும் ஒரு சில டைமில். அதுக்கப்புறம் என்னாலே நம்ம மார்க்கெட்லாம் கேம்லிங் நம்மளால் வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட்டடா அப்படின்னு 2011, 12 வந்து அவ்வளோதான். நான் ஒரு முடிவை பண்ணிட்டேன், போனது பணம் போச்சு, அவ்வளோ திரும்ப வராது அப்படின்லாம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா மார்க்கெட் சொல்லிக் கொடுக்குன்ற விஷயம் வந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் வந்து நம்ம அந்த 7 years வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அந்த வீடியோ. சரி, இது வந்து 2 நிமிஷம் டைம் எடுத்துட்டேன், சாரி ஃபார் தட். சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி அடுத்தது என்ன சார் வேணும்? இப்போ வந்து நல்ல வேலை தேடி சொன்னீங்க, ஃபண்டமெண்டல்லாம் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, அந்த மைண்ட் செட் எந்த மாதிரி மைண்ட் செட் வேணும்னு சொல்லி ஓகே, எந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும், எந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்? இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணணும், ரைட்? ஓகே, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணணுமா
அதாவது ஸ்டாக்ஸில் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கி இன்ட்ரடே மாதிரி இன்றைக்கே வாங்கி இன்ட்ரடே விற்றுமா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணணுமா, இல்லை ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பண்ணணுமா, எனக்கு வந்து வேலை இருக்குது சார் என்னால் டெய்லிலாம் வந்து சிஸ்டம் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்றவங்க நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இப்போது டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்னன்னு கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ரெண்டுத்தையும் வந்து கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தவங்க எல்லாம் ஓகே சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் போய் இன்ட்ரடே ட்ரேடிங் பண்ணால் உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல எமோஷ்னல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆட் ஆகும். அதாவது நாம் சொன்ன நம்ம பேச்சை நம்ம கேட்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரடே அப்படின்றது இப்போது அதால்ரெடி ஆடும். நீங்கள் உங்களுக்கு ஒரு தான் சொல்ல பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடும். நான் அதில் பணம் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல. ஸ்டார்டிங் 0 ஸ்டேஜில் இருக்கிறவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க ஏன்னா புரியாது, அது இன்ட்ரடே அடால்ரெடியாக போகிறதுனால ஒன்றுமே புரியாது, ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த இடத்த அவாய்ட் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் கற்றுக்கிறீங்களா, ஸ்விங் ட்ரேடிங்கில் பண்ணுங்கள். இல்லை சார் நான் டெய்லி பணம் சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், டெய்லி 2000 3000 சம்பாதிக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்க தாராளமாக இன்ட்ரடேக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்ட்ரடேயில் அதுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. இன்ட்ரடேயில் எப்படி என்னென்ன பண்ணணும், எமோஷனல்லாம் என்ன ஃபஸ்ட்டு, எமோஷனலாக என்ன ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க, யாரோ விஷயம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை லைவ் மார்க்கெட்டில் ரன்னிங், அதாவது கேண்டில்ஸில் மேலே போது கீழே வருதுல அந்த கேண்டில் உங்களால் அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். ஒன்று முன்கூட்டியே என்ட்ரி ஆகிடுங்க, இல்லை ப்ரைஸ் மேலே போய்ட்டுருக்கோம் அதுக்கப்புறம் என்ட்ரி போகாமல் லேட் என்ட்ரி ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து கரெக்டாக வந்து இன்றைக்கி நான் ட்ரேடுக்கான செட்டப் கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்றது தெளிவாக முடிவெடுக்கிற அந்த பேஷன்ஸ் வரணும். அதுதான் எமோஷனல்ஸ் கட்டுப்படுத்தலாம். என்ன ஆகும், நிறைய ட்ரேடிங் பண்ணுவீங்க, எக்கச்சக்கமாக ட்ரேடிங் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு 5 10 20 30 50 ட்ரேட் கூட பண்ணுவீங்க. இருக்கிற கேபிட்டல் எல்லாம் வைப் அவுட்டும் பண்ணிவிடுவீங்க. ஸோ இது வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். ஸோ இன்ட்ரடேயில் ஸ்விங் ட்ரேடிங் வந்து இந்த எமோஷன்ஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான ரொம்ப பிரகாசமான ஒரு வாய்ப்பு ஸ்விங் ட்ரேடிங்கில். அதே மாதிரி இந்த இன்வெஸ்டிங் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், அது இன்வெஸ்டிங் பண்ண வேணாம்னு சொல்ல ரொம்ப சேஃப் அது. ஆனால் பெருசாக நீங்கள் என்ன சொல்கிறதுனா, ஒரு இப்போ நான் மாதம் ஒரு 10-15% நான் இப்போ இன்றைக்கி ஸ்டேஜில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இந்த பர்சன்ட் மாதத்துலாம் சம்பாதிக்க முடியாது, வருஷ கணக்கில் ஆகும். மேபி வருஷத்துக்கு ஒரு 20-30% லக்கிலி உங்களுடைய ஸ்டாக்ஸ் நல்ல மூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா 100-200% கூட கொடுத்துரும். ஆனால் வந்து என்னுடைய கணிப்பு பிரகாரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து 15-20% எடுக்கலாம் வருஷத்துக்கு. ஆனால் மாதத்துக்கு வந்து நீங்கள் 15-20% எடுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கில் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அதுவும் நீங்கள் ஒரு கற்றுக்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி எக்ஸிட் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதில் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ், கால் ஆப்ஷன்ஸ், புட் ஆப்ஷன்ஸ் சொல்லி நிறைய பேர் என்ட்ரியே வந்து அதை உள்ளே போடுறாங்க. தெரியாமல் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் உள்ளே போய்ட்டு கால் புட்டுன்னு எடுத்துடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ 100 ரூபா இருக்கிற பொருள் வந்து 200 ரூபா போயிட்டால் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கணும், நான் வந்து சி எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி 100 ரூபா இருக்கிற பொருள் நான் 50 ரூபா ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ தான் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அதோட கிடையாது. அது எக்ஸ்பைரின்னு இருக்குது. ஏன் எக்ஸ்பைரி இருக்குது, டைம் டிகேன்னு ஒன்று ஆகுது. இப்போது ஒரு 100 ரூபா பொருள் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ பேங்க் நிஃப்டி ஒரு 50,000 ரூபா இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ 50,000 ரூபா நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கிட்டீங்கன்னா இப்போ மார்க்கெட் முடிவு சொல்ல சேம் 50,000 ரூபா இருக்குதுப்பா. மார்க்கெட் நீங்கள் வாங்க சொல்லுவோம் 50,000 ரூபா இருந்துச்சு, மார்க்கெட் முடிவு சொல்லுவோம் 50,000 ரூபா இருக்குது. அப்போ உங்களுடைய ப்ரீமியம் வந்து 100 ரூபா தான் இருக்கணும். ஏன் வந்து 80 ரூபாய்க்கு போயிடுது அன்றைக்கி டேட்டில்? ஏன்னா கரைஞ்சிரும். நீங்கள் உங்களோட ப்ரைஸ் ஏறுதோ இல்லையோ தெரியாது, உங்களோட ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆப்ஷன்ஸில் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் பேச போயிட்டே இருக்கும், வீடியோ பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட 4300 வீடியோஸ் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தமிழில் இவ்வளோ வீடியோஸ் போட்டாச்சு நான் அதுவும் பார்த்ததில்லை. நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா இங்கேயே ஃப்ரெண்ட்லேயே இருக்கும், ஃபஸ்ட் வீடியோ இருக்கும், கால் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்ஸ் ஒன்றுமுறை வேணும் கொடுத்துட்டே வாங்க. என்னால் முடிஞ்ச ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ப்ராஃபிட் ஜோன் வருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஜோன் வந்து உங்களோட லாஸ் ஜோன் இருக்கும். அதாவது லோ நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் வந்துட்டீங்களோ, ஒரு எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வரீங்க, ஒரு 100 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா திரும்ப காலி ஆகிடும். திரும்ப ஒரு 50 ரூபா, திரும்ப 100, 50, 100 இப்படியே கொண்டு மொத்தம் வைப் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரும், உங்களோட கேபிட்டல் வந்து மேலேயும் போகாது கீழே போகாது, இந்த மாதிரி இருக்கும். அதாவது ப்ராஃபிட் சம்பாதிப்பீங்க, லாஸ் ஆகிடும், திரும்ப ப்ராஃபிட் சம்பாதிப்பீங்க, லாஸ் ஆகிடும். இப்படியே உங்கள் கேபிட்டல் எங்கேயும் போகாது, ஆனால் லாபம் வராது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆகும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து முதல் படி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் மணி மேனேஜ்மெண்ட்டு, சைக்காலஜி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிருப்பீங்க அந்த டைமில் போக சொல்ல. ஆனால் ஃபஸ்ட்டு 2 ஜோனில் சொல்ல உங்களால் அந்த எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.